இன்றைய மன்னா உபாகமம் 28வது அதிகாரம் 1 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலங்களிலே வைக்க விரும்புகிறார். ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய கட்டளையின்படியெல்லாம் நடக்க கவனமாய் இருப்பாயானால், நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பது சில நேரங்களில் நமக்கு கடினமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, அந்த கிருபைகளை நமக்கு தரும்படி கேட்க வேண்டும். அவர் கிருபை கொடுக்கிறவர், அவர் பலன் கொடுக்கிறவர். அவருடைய வழிகளிலே நாம் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லவர். அதற்காக தான் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டியது, உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன், உம்மை உத்தம இருதயத்தோடு பின்பற்ற விரும்புகிறேன். இப்படிப்பட்டவர்களை நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவார். ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய சத்தத்தை கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், உமோடு கூட நடந்து வரணும், உம்மை உத்தமமாய் பின்பற்றணும். அன்றே சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. உன்னுடைய பிள்ளைகளை நீர் மேன்மையாய் வைப்பீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். அன்றே எல்லா பயங்கள் கவலைகளை நீக்குங்க. எங்களுக்கு வருகிற போராட்டங்களிலே ஜெயம் தருவீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.